எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் சீரீஸில் நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த வீடியோவை முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா அதே அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரோ வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்மளால் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை ரெண்டு வகையில் அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்னொன்று இன்டர்ஃபேஸ் கரெக்டாக. ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு இன்டர்ஃபேஸுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரியே தான். ஸோ அப்போ கிளாஸ்னால் என்ன? ஒரு ஜாவா டெஃபினேஷன் பிளாக்னு நம்ம சொல்லுவோம், அப்படின்னா ஜாவா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு கார்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கார் கிளாஸோட ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர் என்னென்ன? காருக்குன்னு ஒரு நேம் இருக்கும், கலர் இருக்கும், பிராண்ட் இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஒரு காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்சிலரேட் கொடுக்குறது, பிரேக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நம்ம காரில் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸும், ஸோ ஒரு கிளாஸ் மாதிரியே தான் ஒரு இன்டர்ஃபேஸும். ஆனால் அந்த கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேரியபிளுமே ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற எல்லா வேரியபிளுமே இம்ப்ளிசிட்டாகவே ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நான் இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறேன்னா அந்த இன்ட் ஏன்றது இம்ப்ளிசிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் எப்படி கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்காகவும் ஃபைனலாகவும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதே மாதிரி தான் எல்லா மெத்தட்ஸுமே நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறப்போ அதை ஜேவிஎம் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா பப்ளிக்காகவும் அப்ஸ்ட்ராக்டாகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை நான் அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணுறப்போ அந்த மெத்தடுக்கான பாடி இருக்காது, வெறும் மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போது நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ண போகிற எல்லா மெத்தட்ஸுமே வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அப்போ இன்டர்ஃபேஸ் கான்க்ரீட் மெத்தட்ஸாக அலோவ் பண்ணுமா? முடியாது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி 99% நம்மளால் அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். அதே இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளால் 100% அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம். அதே அந்த ஒரு பிளாக் வந்து கான்க்ரீட் மெத்தட்ஸையும் அலோவ் பண்ணுது அப்படின்றப்போ அது கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகாது கரெக்டாக. ஸோ அப்போ அதுக்குள்ளே ஒரு கான்க்ரீட் மெத்தட் இருக்கிறதுனால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே இன்டர்ஃபேஸ் வச்சு என்னால் 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே டீஃபால்ட்டாகவே இம்ப்ளிசிட்டாகவே அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும் அப்படின்ற சொல்கிறோம். ஸோ எல்லா மெத்தட்ஸுமே வெறும் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது ஓகேவா. தென் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஸ்டாட்டிக்கோ இல்லை கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸையோ அலோவ் பண்ணாது அதோட பிளாக்குக்குள்ளே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ஷனோட டெஃபினேஷனை வச்சு நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை வச்சு ரிலேட் பண்ணி பாருங்கள். ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன், ஷோயிங் ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம ஹைட் பண்ண போகிறோம்? அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை வச்சு ஒரு மெத்தட் முன்னாடி போட்டோன்னா இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சப் கிளாஸில் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிறதுனால இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் ஆகுதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனோட டெஃபினேஷனும் இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் இதோட பிஹேவியர் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும், மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும் டிஃபால்ட்டாக ஓகேவா. இப்போது வந்து சின்டாக்ஸ் பார்த்துடலாம், ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இன்டர்ஃபேஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கான நேம் கொடுத்தா போதும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல, கிளாஸ் கார் அப்படின்னு, அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் அதுக்கான நேம். இப்போ நான் டெமோன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்குள்ளே பாருங்கள் 2 லைன் எழுதியிருக்கேன். என்னென்னா a = 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், void m1 அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இது எப்படி கன்சிடர் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இம்ப்ளிசிட்டாகவே ஜேவிஎம் வந்து இந்த ஏன்ற வேரியபிளை ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக கன்சிடர் பண்ணிக்கும், இந்த m1ன்ற மெத்தடை பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்கேன், ஃபைனல் ஸ்டாட்டிக் இன்ட் a = 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லைனும் ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே எழுதுகிறப்போ ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஏன் ஒரு வேரியபிள் இன்டர்ஃபேஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணால் ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக டிஃபால்ட்டாக இப்படி எழுதினாலுமே ஜேவிஎம் வந்து இம்ப்ளிசிட்டாக இப்படி தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், M1 ஒரு மெத்தட் இருக்குது இல்லையா, இதுவுமே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஒரு இன்டர்ஃபேஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுறப்போ. ஸோ அப்போ நீங்கள் இந்த லைன் இப்படி டிஃபால்ட்டாக எழுதினாலும் இது எப்படி ஜேவிஎம் இம்ப்ளிசிட்டாக கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் M1 இப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை ஜேவிஎம் இம்ப்ளிசிட்டாக இப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கும், நீங்கள் அப்படியே எழுதினாலும் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸும் தென் எப்படி ஒரு வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் இன்டர்ஃபேஸ் வந்து பிஹேவ் பண்ணணும், இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயே படித்தோம், எல்லா அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நம்மளுடைய சப் கிளாஸில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த சீரீஸை வந்து நீங்கள் இந்த வீடியோலேருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு கண்டினியூஷனாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணோம். கரெக்டாக? அதே இப்போ நான் இங்கே வந்து எப்படி நான் ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு நான் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு 2 கிளாஸ் இருக்குன்னா ஒரு சூப்பர் கிளாஸ் ஒரு சப் கிளாஸ். ஸோ இந்த சப் கிளாஸ் ஒரு சூப்பர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ 2 கிளாஸுக்கு நடுவில் எக்ஸ்டென்ஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை எக்ஸ்டென்ஸ் பண்ணுது, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸும் இன்னொரு கிளாஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸும் இன்னொரு இன்டர்ஃபேஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் ஒரு கிளாஸும் ஒரு இன்டர்ஃபேஸும் எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதாவது இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே ப்ரொவைட் பண்ண போகிறேன்? என்னோடய சப் கிளாஸில். ஓகேவா? ஸோ அப்போது சப் கிளாஸில் அந்த இன்டர்ஃபேஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கிளாஸை வந்து நான் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ், இந்த கிளாஸ் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகுதோ, அதாவது டைப் மேட்ச் ஆகுதோ, ரெண்டுமே கிளாஸா அப்போ இங்கே எக்ஸ்டென்ஸ் நடக்கும். ரெண்டுமே இன்டர்ஃபேஸா இங்கேயும் எக்ஸ்டென்ஸ் நடக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸ் மிஸ் மேட்ச் ஆகுது ரெண்டும், அப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் நம்ம ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த சப் கிளாஸில் நம்மளோட இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் க்ரியேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் பேர் என்ன? இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு கிளாஸுக்கும் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம், ஏன்னா அதுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னு. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸை தான் வச்சுருக்கோம், கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸே இருக்காது. ஸோ அப்படின்றப்போ அதுவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்றது தான் இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், என்னென்னா இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சப் கிளாஸில். கரெக்டாக? ஸோ அப்போது இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு டெமோன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுக்குள்ளே A=10 M1 M2ன்னு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 மெத்தடுமே இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இது என்னவா கன்சிடர் பண்ணும் ஜேவிஎம்? இது ஒரு பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இந்த ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும் டெமோன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம எழுதியிருக்கப்போ. அதே மாதிரி இந்த ஃபைனலாகவும் ஸ்டாட்டிக்காகவும் தான் இந்த ஏன்ற வேரியபிளை வந்து கன்சிடர் பண்ணணும் ஜேவிஎம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், இதில் இருக்க 2 மெத்தட்ஸ்க்குமே நான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும் தானே. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே நான் ஏன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்ற கிளாஸ் இன்டர்ஃபேஸ், அதாவது டெமோன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற M1 M2க்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ அதனால தான் ஏன்ற கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் டெமோ.
ஓகேவா. ஸோ டெமோன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுது. ஏன்னா அது ரெண்டுத்தில் இருக்கிற மெத்தட்ஸ்க்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், M1ன்ற மெத்தடை இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்னு நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். மெத்தட் நேமும் ஆர்கியூமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, வேறு பிளாக்கில் இருக்குது. கரெக்டாக. ஸோ அப்போ நான் பப்ளிக் வாய்ட் M1 ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா. அதே மாதிரி M2ன்ற மெத்தடையும் நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன் ஏன்ற கிளாஸ்க்குள்ளே. ஓகேவா. ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டேன். கரெக்டாக. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது தானே. ஆனால் அந்த ஏன்ற வேரியபிளை நான் இந்த இன்டர்ஃபேஸோட நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எப்படி, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் இந்த ஏன்ற வேரியபிள் இங்கே இம்ப்ளிசிட்டாக ஸ்டாட்டிக்காக தானே இருக்குது. அப்போ என்னால் இந்த டெமோன்ற நேமை வச்சு இந்த ஏன்ற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். system.out.println ஆஃப் demo.n கொடுக்குறப்போ நமக்கு இங்கே 10ன்ற அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் A1 = நியூ A ஆஃப் அப்படின்ற ஏன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் A1.M1 A1.M2 அப்படின்ற 2 மெத்தடையும் நான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே ஹாய்னு வரும், இங்கே ஹலோன்னு வரும். கரெக்டாக. ஓகே. இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். இதில் இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகேவா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அலவுடு, ஆனால் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும். அதனால தான் அது 100% அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக. தென் இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த சப் கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் என்னோடய சப் கிளாஸில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு, ரியல் டைமாக அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸில் சொல்லியிருந்தேன் என்னென்னு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு இப்போதைக்கு தரல. ஓகேவா. ஸோ அப்படின்றதான் நான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இதில் இருக்கிற எல்லா மெத்தடுக்குமே எனக்கு இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தரல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்த மாதிரியே சில கன்க்ளூஷன்ஸும் இந்த இன்டர்ஃபேஸ்லையும் பார்ப்போம். ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.